Hello my dear students, welcome to my channel Physics by GRB sir. இந்த வீடியோவில் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு சார்ஜ்டு இன்ஃபைனைட் பிளேன் சீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை எப்படி காஸ்ல வச்சு கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரைட், இந்த படத்தை பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த படத்தில் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த பிளேன் சீட். ரைட், அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? we can calculate the surface charge density sigma. அதாவது இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எல்லாம் யூனிஃபார்மாக இந்த பிளேன் சீட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மாவை என்ன பண்ணிக்க முடியும்? கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ லெட் அஸ் கன்சிடர் எ பாயிண்ட் பி at a perpendicular distance r from the surface of the plane. இந்த பிளேனோட சர்ஃபேஸிலிருந்து ஒரு r டிஸ்டன்ஸில் பாயிண்ட் பி நீங்கள் எடுத்துக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த இடத்துல இருக்குது பாயிண்ட் பி. ரைட், ஸோ என்னோட எய்ம் என்ன அப்படின்னா, அந்த பாயிண்ட் பியில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட எய்ம். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பாயிண்ட் பியில் நல்லா கவனமாக சொல்கிற கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கிறோங்க. ரைட், இப்போ இந்த சார்ஜ் எடுத்துக்கிறோமே, இந்த சார்ஜ் இந்த பாயிண்ட் பியில் என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ரைட், அதோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். அப்போ ஒரு ஆங்கிள் இருக்குது. அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்? ரிசால்வ் பண்ணணும். ஸோ ரிசால்வ் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்? ஹரிஜாண்டல் காம்பனண்ட்டாகவும் வெர்டிக்கல் காம்பனண்ட்டாகவும் நான் ரிசால்வ் பண்ணும். வெல், அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு சார்ஜ் அதுவும் என்ன பண்ணும்? பாயிண்ட் பியில் எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் இஸ் ஆல்சோ ஆக்டிங் அட் அன் ஆங்கிள் அட் த பாயிண்ட் பி. ஸோ தட்ஸ் வாட் இட் ஷுட் ஆல்சோ பி ரிசால்வ்ட் இன்டு டூ காம்பனண்ட், ஹரிஜாண்டல் காம்பனண்ட் அண்ட் வெர்டிக்கல் காம்பனண்ட். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த ரெண்டு வெர்டிக்கல் காம்பனண்ட் பாருங்களேன், ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ என்ன பண்ணிடலாம்? இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மேலேயும் கீழேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடையாது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எங்கிட்ட இருக்கும்? அதாவது ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனில் மட்டும்தான் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி நீங்கள் ஒரு சிமெட்ரிக்கலாக திங்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கிறோமே, இந்த பிளேன் சீட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணலாம்? பாயிண்ட் பி டேஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் பி டேஸும் ஆர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதாவது ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் திஸ் பிளேன் ஷீட். ரைட், இதுவும் ஆர் டிஸ்டன்ஸ் தான். அப்போ the total distance between the 2 point P and P dash, it should be equal to 2r. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு காசியன் சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் காசியன் சர்ஃபேஸ் வில் பி இன் சிலிண்ட்ரிக்கல் ஷேப். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம்? ஒரு காசியன் சர்ஃபேஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் பியிலையும் உங்களுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்னா, ரேடியலி அவுட்வர்ட் டைரக்ஷனில் தான் இருக்கும். மேலேயும் கீழேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது. இந்த சைடு நம்ம எப்படி டிஸ்கஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சைடும். ரைட், ஸோ இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸில் இப்போ நம்மளால் ஒரு 3 ரீஜியனை கன்சிடர் பண்ண முடியும். அதாவது ஃபஸ்ட்டு ரீஜியன் என்ன அப்படின்னா, இந்த கர்வ்டு ரீஜியன். அதாவது இந்த இடத்துல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கர்வ்டு ரீஜியன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாயிண்ட் பியில் ஒரு ரீஜியன், அதுக்கப்புறம் பாயிண்ட் பி டேஸில் இன்னொரு ரீஜியன். அப்போ டோட்டலாக என்னால் ஒரு 3 ரீஜியனை கன்சிடர் பண்ண முடியும். இந்த 3 ரீஜியனில் இந்த என்டையர் காசியன் சர்ஃபேஸ் என்க்ளோஸ் ஆகிடும். ரைட், now apply the Gauss law for this cylindrical surface. அப்போ காஸ் லா அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ phi is equal to integral over the closed surface E vector dot dA vector அப்படின்னு கிடச்சிரும். வழக்கம் போல் நம்ம இதை என்ன பண்ணோம் ஸ்டூடெண்ட்ஸ்? 3 பார்ட்டை உடைக்கணும். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது, பாயிண்ட் அதாவது இந்த பி அப்படின்னு சொல்கிற சர்ஃபேஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது, அதே மாதிரி பி டேஸ் அப்படின்னு சொல்கிற இந்த சர்ஃபேஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ நீங்கள் ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த மாதிரி உங்களால் எழுதிக்க முடியும். அண்ட் தட் சுட் பி ஈக்குவல் டு த காஸ் லாவுக்கு நீங்கள் ஈக்குவேட் பண்ண முடியும். ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் விச் இஸ் ஈக்குவல் டு Q enclosed divided by epsilon naught. இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும்? எழுதிக்க முடியும். In this curved surface, the theta is equal to 90 degree students. ஏன்னா dA வெக்டாரும் E வெக்டாரும் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ரைட், அதே மாதிரி இந்த ரீஜியன் பியிலையும் இந்த ரீஜியன் பி டேஸ்லையும் டீட்டாவோட வேல்யூ 0 டிகிரி. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், dA வெக்டாரும் E வெக்டாரும் சேம் டைரக்ஷனில் இருக்குது. So the total electric flux in a Gaussian surface phi E is equal to integral over the closed surface E vector dot dA vector. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த காசியன் சர்ஃபேஸில் நம்ம 3 ரீஜனை கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதாவது கர்வ்டு சர்ஃபேஸ், அதுக்கப்புறம் பி, அதுக்கப்புறம் பி டேஷ் அப்படின்னு சொல்கிற 3 ரீஜன்.
இப்போ இந்த ஈக்குவேஷனை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ரைட். ஸோ கார்டு சர்ஃபேஸில் எவ்வளோ ஃப்ளக்ஸ் இருக்குது, இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் அளவு. பி ரீஜியனில் இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். பி டேஸ் ரீஜியனில் இன்டெக்ரல் இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார். இந்த எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிடணும், ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணிட்டோம்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் நமக்கு கிடைக்கும். அண்ட் இட் கேன் பி ஈக்குவேட்டட் வித் காஸ் லா. ரைட். அப்போ Q enclosed divided by epsilon naught. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட்டு டேமை பாருங்களேன், இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார்னு இருக்கா. அப்போ நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், இடிஏ காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட். இன் கர்வ்டு சர்ஃபேஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அப்போ காஸ் 90 டிகிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அப்போ திஸ் ஃபஸ்ட் டேம் வேல்யூ வில் பிகம் 0. இதோட ஆன்சர் வந்து எவ்வளோ ஆகிடும், 0 ஆகிடும். இப்போ செகண்ட் டேமுக்கு வாங்களேன். ஸோ இடிஏ காஸ் 0 டிகிரி அப்படின்னு போடலாம். காஸ் 0 டிகிரி வேல்யூ இஸ் 1. ஸோ இன்டெக்ரல் இடிஏ அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த தேர்டு டேர்மில் உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், இன்டெக்ரல் இடிஏன்னு கிடைக்கும். ஏன்னா இங்கே வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. ரைட் ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ நீங்கள் வந்து ஈக்குவேஷனை இந்த மாதிரி மாற்றிடலாம். ஸோ 5e இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இடிஏ ப்ளஸ் இன்டெக்ரல் இடிஏ அண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு காஸ்ல படி பார்த்தோம்னா Q enclosed divided by epsilon naught. இப்போ சார்ஜோட வேல்யூ சார் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இங்கே வந்து நம்ம சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியும். சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா விச் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பெர் ஏரியா. அப்போ சார்ஜ் Q இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட். இந்த சிக்மா இன்ட்டு ஏ நீங்கள் என்ன பண்ணிடுங்க, இந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கிறங்க. அண்ட் இந்த இன்டகிரேஷனில் இ அப்படின்னு சொல்கிறது கான்ஸ்டன்ட், அதை நீங்கள் வெளியில் எடுத்துருவீங்க. ஸோ இன்சைட் த இன்டகரல் தெர் வில் பி டிஏ ஒன்லி. ஸோ டிஏவை நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் ஏ, அதாவது த டோட்டல் ஏரியா ஆஃப் த சர்ஃபேஸ் எய்தர் அட் பி ஆர் பி டேஷ். ஸோ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிடும், ஏ அப்படின்னு கிடச்சிடும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது அப்படியே நீங்கள் எடுத்து ஈக்குவேஷன் 1.69 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ இ ஆல்ரெடி நீங்கள் இன்டகிரேஷன் விட்டு வெளில எடுத்துட்டிங்கன்னா ரைட் இ அண்ட் இன்டகிரல் டிஏவோட ஆன்சர் ஏ. ரைட். தென் ப்ளஸ், இந்த ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறங்க. அப்போ இந்த இன்டகிரேஷனோட ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இஏ அப்படின்னு கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு Q enclosedக்கு பதிலாக நீங்கள் சிக்மா ஏவை போட்டுக்கிறங்க அண்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் 2EA இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஏ டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இந்த ஏவையும் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் E இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். ஸோ இன் வெக்டார் ஃபார்ம் E வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் n cap. ஸோ இட் இஸ் our required expression to calculate the electric field due to the charged infinite plane sheet. அப்போ ஒரு charged infinite plane sheet எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஸோ யூ கேன் யூஸ் திஸ் ஃபார்முலா. ஸோ இதில் முக்கியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். த எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இன்ஃபைனைட் பிளேன் ஷீட் ஆஃப் சார்ஜ் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அண்ட் விச் இஸ் இண்டிபெண்டன்ட் டு த டிஸ்டன்ஸ். அப்போ இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டியை பொறுத்து தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கே தவிர்த்து அந்த ஆரை பொறுத்து கிடையாது. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. ரொம்ப சூப்பர்பான ஒரு வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.